என்னோடய பேர் குமரன். நான் வருவாய் மேற்பார்வையாளராக இருக்கிறேன். நான் 97 அப்பாயின்மெண்ட்டு. தொடக்கத்தில் ஆஃபீஸ் ஹெல்ப்பராக இருந்து அசஸர், ஐஏ, ஆர்எஸ்ன்னு ஆகி கிட்டத்தட்ட 28-29 வருஷம் ஆகுது. நான் 29 வருஷத்தில் நான் இப்போ ஆர்எஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் ப்ரொமோஷன் ஆகலை. ஐஏ ஆகிட்ட பேர் கூட ஆர்எஸ் ஆகிருக்கு. இது இந்த இந்த பிரச்சனை காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது. ஆள் எடுக்காத பற்றாக்குறை. இது என்னோடய பிரிவில் கணக்கீட்டாளர் ஐஏ யாருமே கிடையாது. ஒரு 3 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் மட்டும் போட்டு இன்னும் 2 பேர். அது எல்லா பேர்டனும் என் மேலே தான் வருது. நான் கலெக்ஷன் நான் மட்டும் 30 நாளும் கலெக்ஷன். ஆள் யாருமே கிடையாது. ஒரு லீவு போட்டுனா கூட அவ்வளோ இது ரீடிங் எடுத்து அவ்வளோ பிரச்சனை. அவுட் சோர்சிங்கிற பேரில் கேவலமாக நடந்துக்கின்னு இருக்கிறாங்க. அதில் அவுட் சோர்சிங்கிறது அவங்களுக்கு வருமானத்தை தான் இருக்கிற, எங்களுக்கு நஷ்டம்தான். தமிழ்நாடு மின்சார வரத்துக்கு நஷ்டம்தான். அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏன்னா இப்போ எங்களோட பிரிவில் 3 பேர், அவன் ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் பேரில் சரியாக ரீடிங் எடுக்கிறது கிடையாது. தப்பாக ரீடிங் போடுத்து அது நேராக நாங்கள் கலெக்ஷன் ஆர்எஸ் மேலே தான் வருது. இது யார் சமாளிக்கிறது? நாங்கள் கலெக்ஷன் பார்க்குறதா இல்லை இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதா? ஆள் எந்த பிரிவிலையும் இல்லைங்க. எந்த பிரிவிலையும் இல்லை. ஆள் எடுக்க மாட்டுறாங்க. ஒவ்வொரு பிரிவில் 4-5 பேர் இருக்க வேண்டியது ஒருத்தர் தான். அதில் ஒருத்தர் கூட மீதி அவுட் சோர்சிங். எதுக்கு அவுட் சோர்சிங் வர்றீங்க நீங்கள்? அவுட் சோர்சிங் உங்களை நான் கேட்கவே இல்லையே. ஆள் இல்லைன்னு ஆள் எடுக்கத்தானே சொல்கிறோம். எடுக்க வேண்டியதானே. எடுத்தால் உங்களுக்கு நஷ்டம் வராது, லாபம் தான் வரும். இப்போ நீங்கள் அவுட் சோர்சிங் பேரில் நஷ்டம் தான் தமிழ்நாடு மின்சார வர்றதுக்கு. நீங்கள் யார் இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் லாபம். இது காலங்காலம் அதே மாதிரி கலெக்ஷன் பண்ணுறதுல அவ்வளோ பிரச்சனை. பிரிண்டர் சரியில்லை, ரிப்பன் இல்லை, எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? இவ்வளோயும் சமாளித்து தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறோம். இந்த தீர்வுலாம் எங்கள் மின்னுயிர் மத்திய அமைப்பு மட்டும்தான் ஒவ்வொரு இதுக்கும் போராடின்னு இருக்குது. அவங்க போராடலாம். இப்போ கூட ஒரு ஏடிஓ போட்டிருக்காங்க உங்களுக்கு. நாங்கள் முன்னூறு மத்திய போராட தான் ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் ஆகுது உங்களுக்கு. இது நாங்கள் கேட்குறது என்னென்னா, இருக்கிற ஆளை எடுங்களேன். ஆள் இல்லாத ஒப்பந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்கள எடுத்து கணக்கீட்டு பிரிவில் போடுங்களேன். ஆள் எடுக்கிறேன்னா புலி வருது கதையாக தான் இருக்குது. காலங்காலமாக இப்போ இருக்கிற காலகட்டம் ரொம்ப கேவலமாக இருக்குது தவிர நாங்கள் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சல். ஒரு நாள் என்னால் லீவ் போட முடியல. 30 நாளும் கலெக்ஷன். ஒரு நாள் லீவ் தேவைப்பட்டால் கூட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஆள் போட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டாங்களே என்ன தொந்தரவு உங்களுக்கு? 2-3 பேர் போட்டு ரெகுலராக எடுத்தால் எந்த தவறும் வராது. இப்போ அவங்க எடுக்கிறதுனால அவுட் சோர்சிங் வச்சு எடுக்கிறதுனால பல நஷ்டம். இது தமிழ்நாடு மின்சார வரத்துக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படுற விளைவாக தான் இருக்குது தவிர இனி வரும் காலங்களில் இப்போ நாங்கள் போராடுற விளைவுனால கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நடந்துன்னு வருது. இன்னி வரும் காலங்களில் ஆளை எடுத்து கணக்கீட்டு பிரிவில் இருக்கிற பிரச்சனையை கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். இல்லைன்னா வாரியம் இன்னும் நஷ்டமாக தான் போகும். என்னோடய பேர் குமரன், வருவாய் மேற்பார்வையாளர்.